நண்பர்கள் அனைவருக்கும் நமது மேடையின் நல்வணக்கம். நண்பர்களே, இது நமது மேடையின் குழப்பமும் விளக்கமும் பகுதி. இப்படி ஒரு பகுதியை நமது மேடையில் நாம் துவங்குவதற்கு காரணம், சமூக ஊடகங்களின் வளர்ச்சி ஒவ்வொரு மனிதனுக்கும் எந்த அளவிற்கு உதவியாக இருக்கின்றதோ அதே அளவிற்கு சில சமயம் உபத்திரமாகவும் இருக்கின்றது. ஆம் நண்பர்களே, சமூக ஊடகங்கள் வாயிலாக அனுதினமும் நாம் பல செய்திகளை அறிந்து கொள்ள முடிகிறது. அப்படி நாம் அறிந்து கொள்கின்ற செய்திகளில் பல செய்திகள் உண்மையாக இருந்தாலும் சில சமயங்களில் சில செய்திகள் பொய்யான செய்திகளாக அல்லது தவறான செய்திகளாக இருக்கிறது. தவறான செய்திகள் தவறி வருவது அதை நாம் ஓரிரு இடங்களில் சரி செய்து கொள்ளலாம். ஆனால் பொய்யான செய்திகள் என்பது திட்டமிட்டே வேண்டுமென்றே மக்களை குழப்புவதற்கு அல்லது ஏதேனும் உள்நோக்கத்தோடு தொடர்ச்சியாக பரப்பப்படுவது. அதுபோன்ற செய்திகளால் தொடர்ச்சியாக சமூகத்தில் மக்களிடையே ஒரு குழப்பம் நிலவுகிறது. அதுபோன்ற சூழ்நிலைகளில் நம்முடைய கவனத்திற்கு வருகின்ற அதுபோன்ற செய்திகளை ஆய்ந்து ஆராய்ந்து அது குறித்த உண்மை தன்மையை நமது நண்பர்களுக்கு நமது மேடை மூலமாக சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த புதிய பகுதி. இன்று இந்த காணொளியை நாம் வெளியிடுவதற்கு காரணமாக அமைந்தது, கடந்த ஒரு சில தினங்களாக ஒரு செய்தி சமூக ஊடகங்களை ஆக்கிரமித்து கொண்டிருக்கிறது. அது என்ன செய்தி என்றால், நீங்கள் தீபாவளிக்கு ஜவுளி வாங்க போகின்றீர்களா? இது உங்களுக்கான பதிவு. நீங்கள் வாங்கும் அந்த ஜவுளியினுடைய பில் மதிப்பு 2500 தாண்டாமல் பார்த்து கொள்ளுங்கள். ஒருவேளை நீங்கள் அதிக தொகைக்கு வாங்கினால் கூட அந்த கடைக்காரரிடம் கூறி உங்களுடைய பில்லை 2ஆக 3ஆக 4ஆக பிரித்து போடுங்கள் என்று ஒரு செய்தியை தொடர்ச்சியாக பரப்பிக்கொண்டே இருக்கிறார்கள். சிலர் அதுக்கான விளக்கத்தை கொடுத்தாலும் கூட அந்த செய்தி என்பது தொடர்ச்சியாக பரப்பப்படுகிறது. அது உள்நோக்கத்தோடு பரப்பப்படுகிறதா அல்லது என்ன விஷயம் என்று நமக்கு புரியவில்லை. ஆனால் நிச்சயமாக இது போன்ற தகவல்கள், அதுவும் தீபாவளி போன்ற பண்டிகை காலங்களில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடும். அதற்காகத்தான் இந்த காணொளி. இது பெரிய விவரம் இல்லாமல் ஒரு சிறிய அளவில் தொழில் செய்து கொண்டிருக்கின்ற அந்த ஜவுளி வியாபாரிகளை கூட இது குழப்பக்கூடும். ஆகவேதான் இப்படி ஒரு காணொளியை நாம் அவசியம் நமது மேடையில் வழங்க வேண்டும் என்று முடிவு செய்து இந்த காணொளியை வழங்குகின்றோம். இப்பொழுது குழப்பம் என்ன? குழப்பம் என்பது அந்த சமூக ஊடகங்களில் பரப்பப்படுகின்ற செய்தியின்படி அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், நாம் ஜவுளி வாங்கும் பொழுது 2500க்கு மேல் அந்த பில்லினுடைய தொகை இருந்தால் அந்த பில்லுக்கு 18% வரி விதிக்கப்படும் என்று கூறுகிறார்கள். ஆனால் அது உண்மை அல்ல என்பதுதான் சரியான விஷயம். இப்பொழுது இந்த பொருள் இது ஒரு பட்டு பாவாடை சட்டை குழந்தைக்கு வாங்கியது. இப்போ இந்த பொருளினுடைய விலை 2500 இருந்தால் இதற்கு 5% தான் வரி. நீங்கள் இதே விலையில் 100, 200, 1000, லட்சம் எத்தனை வாங்கினாலும் எல்லாவற்றுக்கும் சேர்த்து 5% தான் வரி. அதற்கு அதன் தொகை கூட போகிறதே என்பதற்காக 18% வரி விதிக்கப்பட மாட்டாது. இதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை இந்த பொருளின் விலை 2501 இருந்தால் அப்பொழுது இந்த ஒரு பொருளுக்கு 18% வரி விதிப்பார்கள். இதுதான் ஜிஎஸ்டி சொல்கிறது. இதை புரிந்து கொள்ளாமல் நாம் ஜவுளி எடுத்தாலே நாம் எடுக்கின்ற தொகை 2500க்கு மேல் சென்றுவிட்டால் அந்த மொத்த தொகைக்கும் நாம் 18% செலுத்த வேண்டும் என்று சிலர் தெரிந்தோ தெரியாமலோ தொடர்ச்சியாக இந்த செய்திகளை பரப்புகிறார்கள். அதிலும் நேற்றைக்கு நான் சில குழுக்களில் கண்டேன். அதை பரப்புபவர்கள் நல்ல மெத்த படித்தவர்கள், ஒரு நிறுவனங்களை வைத்து நடத்துபவர்கள், அரசு ஊழியர்களாக இருப்பவர்கள் என்று இதில் பலரும் அதே செய்தியை ஃபார்வர்டு செய்து கொண்டே இருக்கிறார்கள். அவர்கள் அது குறித்து சிந்தித்தார்களா அல்லது உண்மையாகவே அதை நம்பினார்களா
என்பதெல்லாம் நமக்கு புரியவில்லை. ஆனால் ஆச்சரியமாக இருந்தது. ஒரு விஷயத்தின் உண்மைத்தன்மையை தெரிந்து கொள்ளாமல் இப்படி மக்களிடையே பரப்புவது தேவையற்ற குழப்பத்தை ஏற்படுத்தும். மீண்டும் சொல்கிறேன், நீங்கள் வாங்குகின்ற தனி ஆடைகளுடைய விலை, ஒரு வேஷ்டி வாங்கலாம், ஒரு சேலை வாங்கலாம், அல்லது சிறுவர்களுக்கு பேண்ட் ஷர்ட் வாங்கலாம், இப்படி எதை வேண்டுமானாலும் நாம் வாங்கலாம். அப்படி வாங்கும் பொழுது ஒரு பொருளின் விலை, உதாரணமாக ஒரு புடவை நீங்கள் 2500க்கு உள்ளாக எடுத்தால் அதற்கு 5%. ஒருவேளை தீபாவளி வருகிறது, நல்ல பட்டு புடவையாக எடுக்க வேண்டும், அந்த பட்டுப்புடவையின் விலை 10,000 20,000 என்று போகும் பொழுது, அதாவது 2500க்கு மேலே சென்றால் அந்த ஒரு பொருளுக்கு மட்டும் 18% அந்த பில்லிலே வரும். மிச்ச பொருட்கள் எந்தெந்த பொருட்கள் எல்லாம் 2500க்கு உள்ளாக இருக்கிறதோ அவைக்கு 5% மட்டும்தான் வரி விதிக்கப்படும். இதுதான் உண்மையான நிலவரம். ஆகவே பொதுமக்கள் யாரும் குழம்ப வேண்டாம். முடிந்த அளவு இந்த விளக்கத்தை, இந்த விவரத்தை, இது போன்ற தவறான அந்த செய்தி வரும் பொழுது பதிலாக நீங்கள் அளிக்க வேண்டும். அப்பொழுதுதான் இது போன்ற குழப்பங்கள் மக்களை சென்றடையாது, வியாபாரிகளும் குழம்ப மாட்டார்கள் என்பதற்காகத்தான் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நமது மேடை நம்புகிறது. நீங்களும் நம்பினால் அவசியம் அனைவரையும் சென்றடையுமாறு அதிகமாக பகிருங்கள். நன்றி, வணக்கம்.